So good evening to all. And இன்னைக்கு SQL வேர் கண்டிஷன் அண்ட் நல் எப்படி பண்றது, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் பைங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ இது மூணும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகே. அதுக்கு முன்னாடி மெயினான கண்டிஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒரு பிபிடி பார்த்துடலாம், ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம செலக்ட் அண்ட் செலக்ட் டிஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி எஸ்டர்டே கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா. அண்ட் இன்னைக்கு வேர் கிளாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ வேர் கிளாஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ண முடியும், ஓகே. இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 91 டேட்டா இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த 91 டேட்டாவில் எந்தெந்த டேட்டா வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணுமோ அந்தந்த டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமேசான் வெப்சைட்டோ ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ போகிறப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ஒரு கேஜெட் வாங்குறீங்க, சரிங்களா. ஸோ ஒரு கேஜெட் வாங்குறப்போ அந்த கேஜெட்டில் ஓகே. ஸோ அந்த கேஜெட்டில் என்னென்ன இப்போ ப்ரைஸ் ஃபில்டர் பண்ண முடியும், அண்ட் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபில்டர் பண்ண முடியும், அண்ட் கலர் ஃபில்டர் பண்ண முடியும், அதோட சைஸ் ஃபில்டர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இங்கே என்னென்ன நமக்கு ஃபில்டர் பண்ணி பார்க்கணுமோ அதுக்கு வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும், சரிங்களா. ஸோ த வேர் கிளாஸ் இஸ் யூஸ்டு டு ஃபில்டர் ரெக்கார்ட்ஸ், ரைட். The where class is used to extract only those records that fulfill a specified condition, ரைட். ஸோ நம்ம இங்க எல்லாமே என்ன பாஸ் பண்ணுவோம்னா ரோங்கிறது வந்து ரெக்கார்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஃபீல்டுங்கிறது காலம், ஃபீல்டு ஈக்குவல் டு வேல்யூ கொடுப்போம் நம்ம, ஓகே. ஸோ ஃபீல்டு ஈக்குவல் டு ஒரு சர்டைன் வேல்யூ. இப்போ கண்ட்ரிங்கிறது ஒரு ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரியில நான் இந்தியாவில இருந்து வந்தவங்க மட்டும் யார் யாருன்னு வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த இந்தியாங்கிற ரெக்கார்ட்ல என்னென்ன ரோஸ் இருக்கோ அந்த ரோஸ் எல்லாத்தையும் என்னால் பிரிண்ட் பண்ண முடியும், okay. So let's see. And first database change பண்ணிக்கிறேன். use database prac, okay. So run பண்ணியாச்சு. இங்க இப்போ நீங்க உங்களோட queries கொடுக்கலாம், okay. So select star from கஸ்டமர்ஸ். இப்போ என்ன ஆகும், இந்த கஸ்டமர்ஸ் டேபிளில் இருக்கிற எல்லா காலம்ஸும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும், கரெக்டுங்களா. ஸோ எனக்கு எல்லா காலமும் கிடைச்சிருச்சு, ஓகே. ஸோ எனக்கு எல்லா காலமும் கிடைச்சிருச்சு, ரைட். ஸோ நான் இப்போ ஸ்பெசிஃபையா ஏதோ ஒரு கண்ட்ரி மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்ட்ரிங்கிற காலம் எனக்கு இங்கே இருக்கு, ரைட். ஸோ இந்த கண்ட்ரியில் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அதுக்கு பேரலாக இருக்கிற எல்லா ரோஸும் எனக்கு பிரிண்ட் ஆகும், ஓகே. இப்போ நான் யூகேன்னு கொடுத்தேன்னா அந்த யூகேல இருக்கிற எல்லா ரோஸும் எனக்கு பிரிண்ட் ஆகும், ஓகே. ஸோ நான் இப்போ கண்ட்ரியில் எனக்கு இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ நிறைய பக்கம் இருக்கு, ரைட். ஸோ யூஎஸ்ஏ அண்ட் பிரேசில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம், ஓகே. ஸோ யூஎஸ்ஏலேருந்து எனக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணணும், ஓகே. ஸோ யார் யார் அவங்களோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறேன். அதுக்கு நீங்கள் ஃபில்டர் எப்படி கொடுக்கலாம்னா வேர், ஓகே. ஸோ வேர் கண்ட்ரிங்கிறது உங்கள் ஃபீல்டு, ஓகே. ஸோ தட் இஸ் ஃபீல்டு இங்கே இருக்கு இல்லையா, இது உங்கள் ஹெட்டிங், ஓகே. ஸோ கண்ட்ரி ஈக்குவல் டு இங்கே சிங்கிள் கொட்டேஷன் தான் கொடுக்கணும். டபுள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்காது, ஓகே. ஸோ ஸ்ட்ரிங்காக இண்டிகேட் பண்ணல பார்த்தீங்களா. ஸோ ஸ்ட்ரிங்னா இங்கே ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணும். ஸோ சிங்கிள் கோட் கொடுத்தீங்கன்னா ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணுதுங்களா. அண்ட் இங்கே நீங்கள் யூஎஸ்ஏ பாஸ் பண்ணலாம், யூஎஸ்ஏ, ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும்னா கண்ட்ரிங்கிற ஃபீல்டில் எந்தெந்த ரோல வந்து யூஎஸ்ஏன்னு இருக்கோ அந்தந்த ரோல எனக்கு பிரிண்ட் ஆகும், ஓகே. இப்போ 91 ரெக்கார்ட்ஸ்ல 13 ரெக்கார்டு வந்து யூஎஸ்ஏல இருக்கு, ஓகே. ஸோ யூஎஸ்ஏல இருக்கிற எனக்கு எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு, சரிங்களா.
அண்ட் இதுல நீங்க காலம் எப்பயும் போல காலம் நீங்க ஃபில்டர் பண்ண முடியும். எந்த காலம் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலம் மட்டும் கொடுத்துக்கலாம். நான் கஸ்டமர்ஸ் ஐடி கஸ்டமர் நேம் அண்ட் ரெஃபரன்ஸுக்காக கண்ட்ரி கொடுத்துருவேன். டன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் நேம் கண்ட்ரி. ஸோ இந்த 3 ஃபீல்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டில் இல்லாத நீங்கள் சூஸ் பண்ணாத ஃபீல்டையும் உங்களால் வேறு கண்டிஷனாக கொடுக்க முடியும், ரைட்? ஏன்னா இங்கே நீங்கள் ஜஸ்ட் டிஸ்பிளே தான் பண்ணுறீங்க. கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் நேமை வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே தான் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் நேம் டிஸ்பிளே மட்டும் தான் பண்ணுறீங்க. அண்ட் உங்கள் வேர் கண்டிஷன் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னா கஸ்டமர்ஸ்ல இருந்து வேர் கண்டிஷன் இருக்கு. கஸ்டமர்ங்கிற டேபிள்ல இருந்து வேர் கண்டிஷன் எடுக்கிறீங்க, ரைட்? ஸோ நீங்க இங்க செலக்ட்ல கொடுக்காத காலத்தையும் வேர் கண்டிஷன்ல உங்களால கொடுக்க முடியும். இப்போ ரன் பண்றேன், இப்போ பாருங்க. ஸோ 13 ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ இங்க இருக்கிற ரெக்கார்ட் எல்லாமே கண்ட்ரி ஈக்குவல் டு யூஎஸ்ஏ அந்த கண்டிஷன்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ், ரைட்? ஸோ நான் இங்க இப்போ ஜெர்மனி கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஜெர்மனி கொடுக்குறேன். இங்கே வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாதுங்க, நம்ம எப்படி வேணா பாஸ் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ நான் இங்கே கன்ஃபர்மேஷனுக்காக கண்ட்ரி சேர்த்து கொடுக்குறேன், ரைட்? ரன் பண்ணுறேன். ஓகே, ஜெர்மனியில் இருக்க எல்லா டேட்டாஸும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ ஜெர்மனியில் இருக்க 11 டேட்டாஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ வேர் கண்டிஷன் வந்து கிளியராக இருக்குங்களா, புரிஞ்சிச்சுங்களா? வேர் கண்டிஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ வேர் கண்டிஷன்னா ஏதோ ஒரு ஐடியா இருக்குங்களா, இல்லை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ இது வேர் சின்டெக்ஸ் காலம் நேம் காலம் டூ ஃப்ரம் வேர் கண்டிஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ வேர் கண்டிஷன் வந்து எப்பயுமே டேபிள் நேமுக்கு அடுத்தது கொடுக்கலாம். ஓகே, தென் ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அண்ட் ஆர் நாட் ஆப்ரேட்டர்ஸ், ரைட்? ஸோ அண்ட் ஆர் நாட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம பைத்தன் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பைத்தன் கிளாஸ்ல லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல அண்ட் ஆர் நாட் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அண்ட் என்ன பண்ணும், ஆர் என்ன பண்ணும், நாட் என்ன பண்ணும் அப்படின்னு. ஓகே, அண்ட் ஆர் நாட் எங்க யூஸ் பண்ணுவோம்? லூப்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணுவோம். என்ன இஃப் அண்ட் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபார் அண்ட் வைல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஒரு செயினா கிரியேட் பண்ணணும்னா அண்ட் கொடுப்போம். இப்போ எனக்கு 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அண்ட் கொடுப்பேன். 2ல ஏதோ ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணனா போதும்னா ஆர் கொடுப்பேன். அண்ட் நாட் ஆப்ரேட்டர் எனக்கு ஆப்போசிட், இப்போ நான் கொடுக்குற கண்டிஷனை தவிர மற்ற கண்டிஷன்ல எனக்கு பிரிண்ட் பண்ணனா நான் நாட் கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இதுல எங்க நம்ம யூஸ் பண்ண போறோம்னா பைத்தான்ல நம்ம இஃப் கிளாஸ்லயும் ஒயில் கிளாஸ்லயும் ஃபார் கிளாஸ்லயும் கொடுத்துருப்போம். அண்ட் இங்க அண்ட் ஆர் நாட் வந்து நம்ம வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா ஸோ இங்க இதை கீழே போட்டுக்கிறேன். ஓகே, கிளியரா தெரியும், ரைட்? ஸோ வேர்ல கண்ட்ரி ஈக்குவல் ஜெர்மனின்னு கொடுத்தீங்களா? ஓகே, ஸோ இது கூட இன்னொரு கண்டிஷனை ஆட் பண்ணணும்னா நீங்க அண்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம், ரைட்? ஸோ கண்ட்ரி ஈக்குவல் ஜெர்மனிங்கிறது ஒரு கண்டிஷன், ரைட்? ஸோ அப்புறம் சிட்டி, ஸோ ஜெர்மனியில இருக்கிற ஒரு சிட்டியை நான் பிரிண்ட் பண்ணணும், பர்டிகுலர் சிட்டி மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும்னா 2 கண்டிஷன் ஆச்சுங்களா? ஓகே, ஸோ ஒரே நேம்ல 2 நாட்டிலும் சிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ரைட்? ஸோ ஒரே நேம்ல இப்போ நம்ம ஊர் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே நேம்ல 2-3 ஊருங்க நிறைய இருக்கும். ஓகே, ஸோ லைக் ஸோ காந்திபுரம் அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ காந்திபுரம்ங்கிறது கோயம்புத்தூர்ல ஒன்று இருக்கு. அண்ட் இங்க நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பெரியார் ஸ்ட்ரீட், ஸோ இந்த மாதிரி நேம்ஸ்லாம் வந்து எல்லா ஊர்லயும் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், ஜெர்மனியில இருக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் சிட்டியில இருக்கிற கஸ்டமர்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும்னா நான் அண்ட் ஆர் நாட் இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ இது வந்து ஆடிங் மோர் ஃபில்டர்ஸ், ரைட்?
ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு ஃபில்டர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃப்ரீக்வென்ட்லி பர்ச்சேஸ்டு அது ஒரு ஃபில்டர். அண்ட் இன்னொரு ஃபில்டர் ஆட் பண்ணுறதுன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்குள்ளே இருக்கிறது மட்டும் இன்னொரு ஃபில்டர் ஆட் பண்ணுவோம், ரைட். ஸோ அடுத்து இன்னொரு ஃபில்டர் கஸ்டமர் ரேட்டிங் வந்து ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணுவோம், அண்ட் கலர் ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி 4-5 ஃபில்டர் நம்ம இதுலேயும் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ என் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து இதில் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த அண்ட் ஆர் நாட்டை யூஸ் பண்ணுறோம், ரைட். ஸோ டு வேர் கிளாஸ் கேன் பி கம்பைன்ட் வித் அண்ட் ஆர் அண்ட் நாட் ஆப்ரேட்டர்ஸ். த and or operators are used to filter records based on more than one condition. Okay, so and operator displays a record if all the conditions separated by and are true. எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அண்ட்ல வேல்யூ நமக்கு கிடைக்கும், சரிங்களா. ஸோ ஆர் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன், எய்தர் இப்போ 2 கண்டிஷன் கொடுத்துருக்கீங்கன்னா 2ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும், எனக்கு ஆர் வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, நாட் ஆப்ரேட்டர்னா நீங்க கொடுத்துருக்கிறத தவிர மற்ற எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணும், அதான் வந்து நாட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதுலயே நம்ம பண்ணி பார்ப்போம். அண்ட் நான் இங்க சிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இல்லைன்னா ஸ்டாரே கொடுத்துடலாம், எல்லா காலத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ரைட், ஸ்டார் F5. ஓகே, ஸோ இப்போ நான் ஜெர்மனி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஜெர்மனியில் பர்டிகுலரா ஏதோ ஒரு சிட்டியோடது மட்டும் இங்க பாத்தீங்கன்னா, ஸோ ஏதோ ஒரு சிட்டி எடுக்கலாம், எல்லாம் எதுவுமே டூப்ளிகேட் இல்லை. ஓகே, ஸோ நான் இந்த சிட்டி ஒன்று எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட் இந்த சிட்டி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஜெர்மனியில கண்ட்ரி ஜெர்மனி அண்ட் சிட்டி த ஃப்ராங்க் அப்படிங்கிற சிட்டி, ரைட். இது ரெண்டுமே எனக்கு இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகி எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அண்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் சிட்டி, ஓகே, சிட்டி ஈக்குவல் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள அந்த சிட்டி வேல்யூ. ஓகே, இப்போ ரன் பண்றேன், எனக்கு 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனது ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. ஓகே, ஸோ கண்ட்ரி வந்து ஜெர்மனி சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அண்ட் ஃப்ராங்க்ஃபர்ட் AM அப்படிங்கிற சிட்டி. ஓகே, ஸோ இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆனது எனக்கு ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. ஓகே, ஸோ அன்கண்டிஷன் என்ன பண்ணுது, 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆன ரெக்கார்டை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணிருக்கீங்க, சரிங்களா. ஸோ இப்போ இங்கே நான் அப்படியே ஆர் சேஞ்ச் பண்றேன். ஓகே, ஸோ அண்டுக்கு பதிலாக ஆர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா 2ல ஏதோ ஒன்று, ஓகே, ஸோ 2ல ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற டேட்டாஸை எனக்கு பிரிண்ட் பண்ணிடும், ரைட். ஸோ இப்போ ஜெர்மனி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஜெர்மனியில் இருக்கிற எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, தென் சிட்டி போகுது, சிட்டியில் ஒன்னே ஒன்று இருக்கு, அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஜெர்மனியில் இருக்க எல்லா டேட்டாஸும் கிடைக்கும் பாருங்க, ரைட். ஸோ 2ல ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இங்கே ஜெர்மனி ஃபுல்லாக கிடைச்சிருக்குங்களா. ஓகே, ஸோ ஜெர்மனி அதாவது எல்லா ரெக்கார்ட்ஸ்லையும் செக் பண்ணோம், ஈச் ரெக்கார்ட்லையும் இது ஒரு ரோ வந்து நம்ம ரெக்கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஒரு ரோ வந்து ரெக்கார்ட். ஓகே, ஸோ இந்த ஃப்ராங்க் எங்க இருக்கு, ஓகே இங்க இருக்கு. ஸோ ஒவ்வொரு ரெக்கார்ட்லையும் இந்த 2 ஃபீல்டுலையும் செக் பண்ணோம், புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ரெக்கார்ட்லையும் ஒவ்வொரு ரோலையும் 2 ஃபீல்டையும் செக் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ அண்டு ஃபர்ஸ்ட் அண்டு சொல்லிடுறேன், இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணுது, ஒவ்வொரு ரெக்கார்டுலையும் 2 ஃபீல்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது, ரைட். ஸோ இங்க கண்ட்ரி ஜெர்மனி அது ஒரு ஃபீல்டு, சிட்டி ஃப்ராங்க்ஃபர்ட் அது ஒரு ஃபீல்டு, 2 ஃபீல்டும் இருக்கா, நம்ம ஃபில்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 2 ஃபீல்டு இருக்கான்னு செக் பண்ணுது. ஓகே, அன்கண்டிஷன் அண்ட் 2 ஃபீல்டு இருக்கிற ரோவை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஆர் கொடுக்குறேன். ஆர்ல என்ன பண்ணுது, ஸோ ஒரு லைன் எடுத்துக்கும், இந்த மாதிரி ஒரு லைன் எடுத்துக்குது அண்ட் எடுத்துட்டு 2ல ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஒன்னு ஜெர்மனி இருக்கணும் இல்ல ஃப்ராங்க்ஃபர்ட் இருக்கணும், ரைட். ஸோ இங்கே ஜெர்மனி இல்லைன்னா ஃப்ராங்க்ஃபர்ட். ஸோ மற்ற கண்ட்ரில எனக்கு பிரிண்ட் பண்ணல. ஓகே, நமக்கு மற்றது இன்னும் பிரேசில் இருக்கு, இட்டாலி இருக்கு, யூஎஸ்ஏ இருக்கு, யூஎஸ் இருக்கு, யூகே இருக்கு. ஸோ அந்த கண்ட்ரிஸ் எதுவுமே பிரிண்ட் பண்ணல, ஏன்னா நம்ம அந்த கண்ட்ரிஸ் எதுவுமே அங்க கொடுக்கல, ரைட். ஸோ இந்த 2ல ஏதாவது ஒன்று, எய்தர் ஜெர்மனி ஆர் ஃப்ராங்க்ஃபர்ட்.
ரெண்டுல ஏதோ ஒன்று இருந்தாலும் அந்த ரெக்கார்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட்டும் இருக்கு அண்ட் ஜெர்மனியும் இருக்கு, அந்த லைனை பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ 10th போகுது. 10th பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் இல்லை அண்ட் ஜெர்மனி இருக்கு, பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, 9thலயும் ஃப்ராங்க்ஃபர்ட் இல்லை அண்ட் ஜெர்மனி இருக்கு, அண்ட் 8thலயும் ஃப்ராங்க்ஃபர்ட் இல்லை ஜெர்மனி இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லயும் ஃப்ராங்க்ஃபர்ட் இல்லை ஆனா ஜெர்மனி இருக்கு. ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபில் ஆச்சுன்னா போதும், அந்த ரோவை இது பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் அண்டுக்கும் ஆருக்கும் இருக்க டிஃபரன்ஸ், ரைட்? ஸோ இப்போ நாட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த வேற மட்டும் கிளிக் பண்ணாம, ஓகே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் எந்த லைனை நீங்க செலக்ட் பண்ணி ரன் பண்றீங்களோ அந்த லைன் மட்டும் ரன் ஆகும். ஸோ இப்போ இந்த லைனை ரன் பண்றேன். ஓகே, இங்க எனக்கு இப்போ வேற கண்டிஷன்ல நான் செலக்ட் பண்ணல, ரைட்? இப்போ எனக்கு 91 ரோஸ் வந்துருச்சுங்களா? ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ நிறைய டைம் இருக்கு. ஓகே, ஸோ நான் இங்கே இப்போ யூஎஸ்ஏ கொடுக்குறேன், எனக்கு யூஎஸ்ஏ மட்டும் கிடைக்குங்களா? ரைட்? ஸோ நீங்க கீ சென்சிட்டிவ் கிடையாது, நீங்க கேபிட்டலும் பாஸ் பண்ணலாம் அண்ட் ஸ்மாலும் பாஸ் பண்ணலாம். இங்கே லோயர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் ரெண்டுமே பாஸ் பண்ணலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒன்லி யூஎஸ்ஏ மட்டும் இருக்கு. ஓகே, 91ல 13 வந்து யூஎஸ்ஏ இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் நாட் போட்டேன்னா என்ன ஆகும்னா, இந்த கண்ட்ரி யூஎஸ்ஏ இருக்கு இல்லையா, யூஎஸ்ஏ தவிர ரெஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகே, நான் இப்போ ரன் பண்றேன். ஸோ டோட்டல் டேட்டா 91, அதுல 13 வந்து யூஎஸ்ஏ இருக்கு. சரிங்களா, ரன் பண்றேன். 78 வந்து பேலன்ஸ். ஓகே, ஸோ 91ல 13 போச்சுன்னா 78, ரைட்? எனக்கு இங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ இங்க கிடையவே கிடையாது. யூஎஸ்ஏ இல்லாத மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இது நாட். ஓகே, ஸோ நாட்டும் உங்களுக்கு இங்க யூஸ் ஆகும். ஆஸ் யூஷுவல் நம்ம பைத்தான்ல பாத்தீங்கன்னா நாட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, கண்டிஷன்ஸ் வந்து நாட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இங்க நாட் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நாட் இந்த டேபிள்ல நாட் கண்ட்ரி யூஎஸ்ஏ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ எனக்கு யூஎஸ்ஏ மட்டும் வேண்டாம், மற்ற எல்லா கண்ட்ரிஸையும் பிரிண்ட் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ அப்போ எனக்கு யூஎஸ்ஏ இல்லாமல் மற்ற எல்லா கண்ட்ரிஸையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, அண்ட் ஆர் நாட். ஸோ இதை டிக்ளேர் பண்றதுல ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ இல்லைன்னா நம்ம அடுத்த டாபிக் போகலாம். சார் இதுல நாட் கொடுத்து அண்டும் சேர்த்து கொடுக்க முடியுமா சார்? என்னங்கம்மா? நாட் கொடுத்துருக்கோங்க சார். இப்போ ஒரு இது மட்டும் ஃபில்டர் பண்ணிருக்கோம். ஆமாங்க. இப்ப இதுலயே அண்ட் இல்லனா ஆர் கொடுக்கலாம். சோ அண்ட் கொடுத்துட்டு கண்ட்ரி அண்ட் இங்க ஜெர்மனி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் யூஎஸ்ஏயும் இல்லாத மற்ற கண்ட்ரிஸ்ல எனக்கு வந்திருக்கும். ஓகே, சாரி, ஸோ இங்கே நாட் யூஎஸ்ஏ அண்ட் கண்ட்ரி அப்படின்ற ரீசன் என்னன்னா, ஸோ அது யூஎஸ்ஏ இருக்கக்கூடாது, ஆனால் ஜெர்மனியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே, ரைட்? ஸோ இந்த நாட்டுங்கிறது இந்த ஒரு காலமுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ நீங்க இங்கேயும் அந்த கண்ட்ரி சேஞ்ச் பண்ணா இங்க ஒரு நாட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து எரர் அடிக்கு, இங்க கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ நீங்க ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்க மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். இப்போ நீங்க கேட்க வர்றது வந்து நான் 2 இல்லைன்னா 3 கண்ட்ரி நேம்ஸ் ஃபில்டர் பண்ண முடியுமா தானே கேக்குறீங்க? ஹலோ சார். எஸ் சார். யா, ஸோ இப்போ இது எப்படி கொடுக்கலாம்னா, நாட்டை எடுத்துட்டு, ஓகே, ஸோ இங்க நாட் கொடுத்துட்டு நாட் இன்னுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபார்ல வந்து இன்னுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ இன் கொடுத்துட்டு இங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள நீங்க எத்தனை கண்ட்ரி வேணுமோ அத்தனை கண்ட்ரியை பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கமா கொடுத்துட்டு ஜெர்மனி வேணாம், அண்ட்
பிரேசில். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த 3 கண்ட்ரி இல்லாம மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிரேசில் இல்ல, யூஎஸ்ஏ இல்ல, அண்ட் ஜெர்மனி இல்ல. ஓகே, ஸோ இதுல அந்த 3 கண்ட்ரியும் இல்ல. நீங்க இந்த மாதிரி கொடுக்க முடியும். அதே நாட்டை எடுத்துட்டீங்கன்னா, ஸோ கண்ட்ரி இன் யூஎஸ்ஏ, ஜெர்மனி, பிரேசில் இப்போ ரன் பண்ணீங்கன்னா இந்த 3 கண்ட்ரியில இருக்க டேட்டா மட்டும் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ யூஎஸ்ஏ, ஜெர்மனி, பிரேசில், வேற எந்த கண்ட்ரியும் இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்க முடியும். இது புரியுதுலங்க? ஹலோ ஹலோ. எஸ் சார். ஓகே சார். ஓகே, தென் நெக்ஸ்ட் இது பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அடுத்து நம்ம SQL ஆர்டர் பை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆர்டர் பை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களோட டேட்டாவை ஷார்ட் பண்றது. ஓகே, காலம் வைஸா ஷார்ட் பண்றதுக்கு நம்ம ஆர்டர் பை யூஸ் பண்ணலாம். ரைட், ஸோ ஆர்டர் பை யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை அசெண்டிங்கோ, எதர் இட் இஸ் ஆல்பபெட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ளோட் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் டேட்டா இருந்தாலும் சரி, அண்ட் நேம் ஆர் ஸ்ட்ரிங் எதுவாக இருந்தாலும் உங்களால் ஆர்டர் பை பண்ண முடியும். ஆர்டர் பைன்னு ஒரு கீவேர்டை கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட காலம் நேமு அண்ட் காலம் நேம் கொடுத்துட்டு நீங்கள் அசெண்டிங்காக பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் அசெண்டிங்காக பிரிண்ட் பண்ணலாம், அண்ட் டிசெண்டிங்காக பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் டிசெண்டிங்காக பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆர்டர் பை உங்களோட நீங்கள் இடையில எவ்வளோ பெரிய கொரி எழுதுனாலும் அந்த கொரிக்கு கடைசியில தான் ஆர்டர் பை நீங்கள் போடணும். சரிங்களா? ஓகே, ஸோ கடைசியில தான் ஆர்டர் பை போடணும். ஆர்டர் பையில் வந்து நீங்கள் எவ்வளோ காலம்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஒரு 2-3 காலமுக்கு மேலே போகிறப்போ அந்த 2 காலமையும் கம்பைன் பண்ணி இதை அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்காக வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணும். சரிங்களா? ஸோ நார்மலாக அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் கொடுக்கல அப்படின்னா கீழே ஏஎஸ்சி அண்ட் டிஇஎஸ்சின்னு இருக்குங்களா? ஸோ இது 2 கொடுக்கல அப்படின்னா நார்மலாகவே அது வந்து அசெண்டிங்கில் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ டிசெண்டிங்கில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் டிஇஎஸ்சின்னு மட்டும் கொடுத்தா போதும், ஏஎஸ்சி கொடுக்க தேவை இல்லை. சரிங்களா? ஸோ the order by keyword is used to short the result set. Result set means your output. Okay, so in ascending or descending order, right? So the order by keyword shorts the records in ascending, so order by default. Okay, to sort the records in descending order, use DESC keyword. Okay, so syntax of order by classes: select column 1, column 2 from table name, order by column 1, column 2, ASC and DESC. That's all, right? So let's see a couple of examples for order by, right? So the where class na first எடுத்துறேன். Shift end delete, right? So order by உங்க கொரியோட கடைசியில தான் கொடுக்கணும், right? So order space by கொடுத்துட்டு and இப்போ இதுல நீங்க எந்த காலம் வேணா கொடுக்கலாம், right? நான் இப்போ கஸ்டமர் நேம் கொடுக்குறேன். கஸ்டமர் நேம். ஓகே, ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா கஸ்டமர் நேம் அசெண்டிங் ஆர்டர்ல வந்துருச்சு, ரைட்? ஸோ ABCDEFGH இது அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? இப்போ நீங்க இது கூட இன்னும் 2-3 வேல்யூவும் சேர்த்துக்கலாம். கான்டாக்ட் நேம் சேர்த்துக்கலாம். இப்போ ரன் பண்ணீங்கன்னா ஸோ இதுவும் கான்டாக்ட் நேம் as much as. ஓகே, ஸோ ரெண்டு ரோவும் வந்து ஈக்குவலா வராது இல்லையா, ரைட்? ஸோ இதை அசெண்டிங்ல பண்ணோம்னா இங்க கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும்னா as much as possible எப்படி ரெண்டையும் சேர்த்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல கொண்டு வர முடியுமோ அதை எப்படி பாசிபிளோ அந்த அளவு நம்ம கொண்டு வரோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் சேர்த்துருக்கோம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இங்க கான்டாக்ட் நேம் வந்து எம்ல ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த ஹோல் ரோவும் ஒரு ரெக்கார்டு. சரிங்களா? ஸோ நீங்க இதுல ஏதோ ஒன்று மட்டும்தான் உங்களோட அசெண்டிங் வேல்யூவை வச்சா கரெக்டா இருக்கும், ரைட்? ஸோ 2-3 அன்னத்தை வைக்கலாம். வச்சிங்கனாலும் அந்த டேட்டாஸ் வந்து மாறாது, ரைட்? ஸோ இப்போ இந்த கஸ்டமரோட ஆல்ஃபிரட்ஸ் பட்டர் கேஸ்டி சம்திங், ஸோ அந்த கஸ்டமரோட நேம் கான்டாக்ட் நேம் வந்து மரியா ஆண்ட்ரஸ். ஸோ
ஸோ இந்த மரியா அட்ரஸ் வந்து கீழே வச்சா ஓகே. ஸோ மரியா சாண்டர்ஸோட அட்ரஸோ சிட்டியோ சிட்டி வந்து பெர்லினு, போஸ்டல் கோடு அண்ட் கண்ட்ரி வந்து ஜெர்மனி. ஓகே. ஸோ ஜெர்மனி அண்ட் இதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. ஓகே. இந்த ரோவில் இருக்க வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகாது. ஓகே. நீங்க அசெண்டிங் கொடுக்குறப்போ அந்த ரோஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும், ரோஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும் அண்ட் வேல்யூஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகாது. ஓகே. ஸோ ஆர்டர் பைல இப்போ கஸ்டமர் நேம் கொடுத்துருக்கேன், எனக்கு அசெண்டிங்ல கிடைச்சிருச்சு. ஓகே. நீங்க இப்போ டிசெண்டிங்ல வேணும்னா டிஎஸ் இசின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிஎஸ்சி தானே, ஓ டிஇஎஸ்சி ரைட், டிஇஎஸ்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு டிசெண்டிங்ல கிடைக்கும். ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா? ஸோ டபிள்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ இருக்கும். இது டிசெண்டிங் ரைட். ஸோ நார்மலாக நம்ம டிசெண்டிங் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அண்ட் அசெண்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் இப்போ நம்ம ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தோம் இல்லையா, நியூமரிக்கல் வேல்யூஸும் கொடுக்கலாம். கஸ்டமர் ஐடி ரன் பண்ணுறேன் அண்ட் இங்கே எனக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ டிசெண்டிங் கொடுத்தீங்கன்னா டிஇஎஸ்சி. ஸோ டிசெண்டிங் கொடுத்தீங்கன்னா கடைசியில இருந்து கடைசி கஸ்டமர் ஐடினா 91. ஸோ 91ல இருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ ஆர்டர் பை வந்து நம்மளோட அவுட்புட்டை ஒரு ஆர்டர், ஒரு நேம் லிஸ்ட் இல்லைன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லிஸ்ட் எடுக்கிறோம்னா அந்த லிஸ்ட்ல நமக்கு நேம் வைஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஆர்டர் பை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் நல் வேல்யூஸ். ஸோ நல் வேல்யூஸ் என்னன்னா எம்டி செல், அவ்வளோதான். ஸோ எம்டி ஒரு எம்டியா இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு நேம் வைக்கணுங்கிறதுக்காக நல்லுன்னு வச்சிருக்காங்க. ஆனால் அது எந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்பும் கிடையாது, அதில் எந்த வேல்யூஸும் கிடையாது. ஓகே. நீங்கள் இப்போ அந்த நல் ஷெல்லில் போயிட்டு ஷெல்லாம் தெரியணும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம ஷெல்லுன்னு சொல்லுவோம். இந்த ஈச் பாக்ஸஸை செல்லுன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த பாக்ஸில் நல் வேல்யூஸ் இருக்குன்னா அந்த வேல்யூஸை நீங்கள் இன்சர்ட்டோ அப்டேட்டோ அண்ட் டெலிட்டோ பண்ண முடியும். ஓகே. ஸோ டெலிட் பண்ணால் அங்கே ஒரு வேல்யூவே இல்லை, வேல்யூ இல்லை அப்படிங்கிறத நல் வேல்யூஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி பைத்தானில் நன்னு வச்சுருப்பாங்க, வேல்யூவே அந்த வேரியபிளுக்கு இல்லை அப்படின்னா. ஸோ இப்போ ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ ரேண்டம் டாட் ஷஃபிள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ரேண்டம் டாட் ஷஃபிள் என்ன பண்ணோம், டைரக்டா போய் உங்க சோர்ஸ்ல அஃபெக்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு பிரிண்ட் மட்டும் பண்ணாது. இப்போ அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அந்த இதில் யூஸ் பண்ணோம்னா அது பிரிண்ட் பண்ணும், ஆனால் ஒரிஜினல் வந்து அப்படியே இருக்கும். ஒரிஜினல் நீங்கள் லோவர் கேஸில் கொடுத்துட்டு அண்ட் அப்பர் கேஸை வந்து கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஸோ பிரிண்டிங் மட்டும் அப்பர் கேசஸில் இருக்கும். அதை நீங்கள் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஆனால் இங்கே ஷஃபிள் மெத்தட் போனீங்கன்னா ஷஃபிளில் நீங்கள் அதை எந்த வேரியபிளையும் சேவ் பண்ண முடியாது. ஓகே. அது டைரெக்டாக சோர்ஸ் ஃபைல் இருக்குல்ல, நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த ஃபைலில் போய் அஃபெக்ட் ஆயிடும். ஓகே. அதுவே ரீஅசைன் ஆயிடும். ஓகே. நீங்கள் இப்போ ஒரு வேரியபிளை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு ஏதோ ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள் நன் டைப்னு எடுத்துக்கும் பைத்தான். ஓகே. ஸோ அந்த வேரியபிளில் எந்த வேல்யூவும் எந்த டேட்டா டைப்பும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கும். அந்த நன் டைப் தான் இங்கே நல் டைப் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இங்கே எம்டி ஷெல் எல்லாத்தையும் நம்ம நல் டைப்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ நல் டைப் a field with a null value is a field with no value. ஓகேங்களா? So if a field in a table is optional, it is possible to insert a new record, okay, or update. ஒரு ரோ ஃபுல்லாவே நல் வேல்யூ இருக்கலாம், ஒரு ஷெல் மட்டும் நல் வேல்யூவா இருக்கலாம். ஓகே. இல்ல ஒரு காலம் ஃபுல்லாவும் நல் வேல்யூ இருக்கலாம், ரைட்? So record or update a record without adding a value to this field. Okay. So then the field will be saved with the null value. Okay. ஸோ நல்லில் வந்து ரெண்டு இருக்கு. என்னன்னா இஸ் நல் அண்ட் இஸ் நாட் நல். ஸோ நாட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நாட் எதுக்குன்னா எங்கெங்கெல்லாம் நல் வேல்யூ இல்லையோ நல் வேல்யூ இல்லாததை எனக்கு பிரிண்ட் பண்ணும், ரைட்? ஸோ இஸ் நல்னா எங்கெங்கெல்லாம் நல் வேல்யூ இருக்கோ அதெல்லாம் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சின்டாக்ஸ், ரைட்? இஸ் நல்லும் சரி, இஸ் நாட் நல்லும் சரி. ஸோ நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேட்டா ஃபீடிங் பண்ணுறோம் அப்படின்னா
சம்டைம்ஸ் ஒரு நெட்வொர்க் ஏறதுனாலயோ நெட் கனெக்ட் ஆகல. இப்போ நம்ம லோக்கல் சிஸ்டம்குள்ள பண்றோம், அதனால டக்குனு ஆயிருது. அண்ட் வெளியே நீங்க இன்டர்நெட் மூலியமா எனக்கு வந்து டேட்டா ஃபீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இடையில ஏதாவது சர்வர் கட் ஆச்சுனாலோ அது நெட்வொர்க் கட் ஆச்சுனாலோ டேட்டா ஃபீட் ஆகாம போகலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நல் வேல்யூஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் எனக்கு டேட்டா ஃபில் ஆகாம இருக்கு, ஓகே, ஸோ அந்த டேட்டாஸ் அந்த ஃபீல்டு எல்லாம் நான் கண்டுபிடிக்கணும்னா இஸ் நல்லுன்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இஸ் நல்லுன்னு கொடுத்து அந்த வேல்யூஸ்ல எடுக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் ஒரு பில்லிங் டேபிள் வச்சிருக்கேன், பில்லிங் ப்ராசஸ் ஆயிடுச்சு, எனக்கு ரிட்டர்ன் ஆகி போச்சு. ரிட்டர்ன் ஆகி போச்சுன்னா அதுல நான் பில்லிங் அமௌண்ட் இல்லைன்னா பில்லிங் ரிசீவ்டு அப்படின்னு ஒரு காலம் வச்சிருக்கேன்னு வைங்க. ஸோ எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா பில்லிங் ரிசீவ்டுல நல் வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா பில்லிங் ரிசீவ்டு அவன் பணம் கொடுத்துருக்க மாட்டான், நான் அந்த காலம்லயும் நான் எதையும் சேவ் பண்ணியிருக்க மாட்டேன். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா எந்தெந்த பில்லெல்லாம் இந்த மாதிரி பில்லிங் வரைக்கும் போயிட்டு பில்லு வந்து கொடுக்காம ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு எடுக்கணும்னா இஸ் நல் கொடுத்து நான் எடுக்க முடியும். ஓகே, ஸோ எந்தெந்த பில் எல்லாம் ப்ராசஸ் ஆகி நமக்கு அமௌண்ட் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுக்கணும்னா இஸ் நாட் நல்லுன்னு கொடுத்தோம்னா எந்தெந்த செல்லுல நல் வேல்யூ இல்லையோ அதெல்லாம் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி அண்ட் அந்த டேபிளில் நம்ம நல் வேல்யூ போஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் இங்கே ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் டேபிள் சாம்பிள்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். ரைட். ஸோ டேபிள் கிரியேஷனை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, கிரியேட் டேபிள், டேபிளோட நேமு, ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்குள்ள காலமோட டேட்டா டைப்பு வித் கமா செக்ரிகேஷன், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் ஐடி கொடுக்குறேன், ஐடி இன்ட்டு ஒரு கமா, அடுத்து நேம். ஓகே, நேமு என் வேர் கேரக்டர். ஓகே, இங்கே 250 கொடுப்போம் இல்லையா, 250க்கு பதிலாக மேக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்டர், தென் சிட்டி என் வேர் கேரக்டர் மேக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு 3 காலம் இருக்கிற ஒரு டேபிள் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ரன் பண்ணுறேன். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஐடி, நேம், சிட்டி 3 காலம் இருக்கு. நான் இப்போ வந்து வேல்யூ இன்செர்ட் பண்ண போகிறேன். வேல்யூ இன்செர்ட் பண்ணுறதுக்கு இன்செர்ட் இன்டூ, ஓகே, ஸோ இன்செர்ட் இன்டூ நம்ம என்ன டீட்டெயிலாக பார்ப்போம். ரைட், ஓகேங்களா? ஸோ இன்செர்ட் இன்டூ காலம் நேம் சாம்பிள், இன்செர்ட் இன்டூ டேபிள் நேமு, அதுக்கப்புறம் உங்களோட காலம் நேம். இங்கே ஐடி கமா நேம் கமா சிட்டி. ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. அண்ட் வேல்யூஸ். ரைட், ஸோ வேல்யூஸ்குள்ள ஃபர்ஸ்ட் ஐடி என்ன 12 கொடுக்குறேன். ஸோ 1 கொடுத்துக்கலாம். 1 கமா சங்கர். அண்ட் இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். இங்கே சிங்கிள் கோர்ஸாக யூஸ் பண்ணணும். ஓகே, கமா பழனி. ரைட், ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி ஒரு 4-5 ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே சங்கருக்கு பதிலாக தினேஷ். Okay, so Dinesh, and she is from Coimbatore. Okay, then with the home, shift to home, copy, then enter, and Rajesh. So இதை வந்து நான் இங்கே நல்லா கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, நல். ஸோ போஸ்ட் ஆகாதப்போ ஒரு 4 காலம் போஸ்ட் ஆயிருக்கு, 5வது காலம் போஸ்ட் ஆகலைன்னா அந்த வேல்யூ நல்லா கிரியேட் ஆகும். ரைட், ஸோ அது அந்த சாம்பிள் காமிக்கிறதுக்காக நானே இங்கே நல் வேல்யூவை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் இது கோயம்புத்தூர்லேயே இருக்கட்டும், நேம் மட்டும் சுரேஷ். தென் இன்னொரு வேல்யூ
இதை நல் கொடுத்துடலாம். இதை கார்த்தி. ஓகே, ஸோ இப்போ கொடுத்தாச்சு. அண்ட் இதை நம்ம ரன் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த கோடை ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகே, 5 ரோ வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள் செக் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 5 ரோ எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ 5 ரோ ஐடி நான் சேஞ்ச் பண்ணவே இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சிட்டியில் 2 நல் இருக்கு, 3 நல் இல்லாத வேல்யூஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் வேர் கண்டிஷன் கொடுத்துட்டு வேர் சிட்டி இஸ் நல். ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் சிட்டி ஃபில் ஆகலையோ அதுக்கு வேர் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள் வேர் சிட்டிங்கிறது காலம் இஸ் நல். இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஸோ எந்தெந்த ரோ வந்து நல்ல வேல்யூ இருக்கோ அந்த ரோ வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ரைட்? ஸோ ராஜேஷ் அண்ட் கார்த்திங்கிற சிட்டி ஃபில் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ எனக்கு எது எது நல்லோ அந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. அண்ட் இங்கே நான் நாட் கொடுத்தோம்னா ஸோ எது எது நல் இல்லையோ அந்த வேல்யூஸ்ல எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ சங்கர் பழனி, தினேஷ் கோயம்புத்தூர் அண்ட் சுரேஷ் கோயம்புத்தூர். ஸோ இதெல்லாம் நல் இல்லாத வேல்யூ. ஓகே, ஸோ இது இந்த இஸ் நல் அண்ட் இஸ் நாட் நல் நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். சரிங்களா? அண்ட் இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் நல் அண்ட் இஸ் நாட் நல்ல? ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் ஒர்க் பண்ணி பாருங்க இதை. ஸோ வில் மீட் டுமாரோ. தேங்க்யூ ஆல். Thank you, sir.